வணக்கம் நண்பா. ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் படம் எப்படி தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த மலேசியன் தமிழ் படம் சுட்டாத்தல எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு திஸ் வீக் தேர்ஸ்டே போல வந்துட்டு நேஷனல் வந்து ரிலீஸ் பண்ண பிளான்ல இருக்காங்க. ஆல்ரெடி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளா இருக்கட்டும், செகண்ட் சிங்கிளா இருக்கட்டும், டீசர் ட்ரெய்லர் இருக்கட்டும், ஃபைனல் ஹைப் ட்ரெய்லர் இருக்கட்டும், நாலுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு P4 ஆப்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. அந்த வீடியோ லிங்க்லாம் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் தரும். மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. இந்த படத்தை எடுத்துக்கிட்ட டேரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நம்ம தனேஷ் பிரபுனா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பரமபதம் அகரீனா ரெண்டு படம் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. ரெண்டு படமும் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்க ஒன்னும் அவரோட படம் பார்க்கல அப்படின்னா வந்துட்டு மறக்காம வந்து பரமபதம் நெக்ஸ்ட் வீக் வந்து அவைலபிளா இருக்கு. மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் ரிவ்யூக்குள்ள போயிடலாம். இந்த படத்துல வந்துட்டு ஸ்கிரிப்ட்ல வந்து நிறைய வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த படத்துல வந்துட்டு பாக்குறப்போ வந்துட்டு அவ்வளவு இம்ப்ரெசிவா பட்ட விஷயம். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டோரியா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், எடிட்டிங் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு சூப்பரா சின்ன சின்ன விஷயம் கூட நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு சூப்பர் நேச்சர் படம்ன்றதுனால வந்துட்டு ஒரு இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம், இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அப்படி இருக்கிறப்போ பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்ப ஏதாச்சும் ஒருத்தர் வந்துட்டு சும்மா ஒரு பாட்டில் வந்து வச்சுட்டு போறானா, இல்ல ஒரு ஷில்லிங் காசு வச்சுட்டு போறானா, அது வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரா மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்த அது அழகா வந்து ஒரு லாஜிக்கா வந்து எடுத்திருக்காங்க. அது வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்ற மாதிரி வந்துட்டு ஒரு மேஜிக் அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்களா. அது வந்து இந்த படத்துல வந்து கரெக்டா வந்து பொருந்தும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்துட்டு கரெக்டா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு டீட்டெயிலிங்கா வந்து எழுதினா மட்டும்தான் வந்துட்டு அதை வந்துட்டு அழகா வந்து ஸ்கிரீனுக்கு கொண்டு போறப்போ வந்துட்டு கரெக்டா ஓகே ஒரு ஒரு நல்ல படத்துக்கு தாண்டா வந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலும் தரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லாஜிக்கான ஒரு படத்துக்கு தாண்டா வந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் தோணும். அந்த மாதிரி ஒரு படத்தை வந்துட்டு இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் சொல்லுவேன். ஏன்னா ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த எடிட்டிங் முத கொண்டு சொன்ன பாத்தீங்கன்னா, அது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்ப இந்த சீன்ல இந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சீன்ல நம்ம வந்துட்டு ஒரு ப்ரூட்டல் சீன் நடக்க போறோம், ஒரு ப்ரூட்டல் சீன் நடத்த போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆச்சு பாத்தீங்களா. அந்த ப்ரூட்டல் சீன் எப்படி பண்ண போறோம் அப்படின்ற ஒரு எடிட்டிங் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா. அது வந்து ஸ்கிரிப்ட்ல இருந்து ஒர்க் பண்ணதுனாலதான் வந்துட்டு அது ஸ்கிரீன்ல பாக்குறப்போ அது வந்து ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்கா வந்து ஓவர் சினிமேட்டிக் இல்லாம வந்து ஒரு ரியலிஸ்டிக்கா வந்து கொண்டு வருது. அது வந்து இந்த படத்துல ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. அந்த டேரக்டர் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டோரியா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், அந்த எடிட்டிங் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா அந்த ஜான்ராவை ஜஸ்டிஃபை பண்றப்ப பாத்தீங்கன்னா அந்த ஜான்ராவை வந்து அழகாக புரிஞ்சுக்கிட்டு அது வந்து அந்த ஒரு சூப்பர் நேச்சர் அப்படின்னா வந்துட்டு ஒரு நேச்சுரலுக்கு எதிர்த்த ஒரு நேச்சுரலுக்கு வந்து எதிர்த்தபடி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ண அப்படின்னா வந்துட்டு அது வந்து எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் எடுத்துட்டு வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு சின்ன புரிதல் வச்சுட்டு வந்து அழகா வந்து பண்ணிருக்காரு. அது வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொல்லுவேன். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு ப்ரூட்டல் சீன்ஸ்லயும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து இருக்கு. எதுவுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு ப்ரீவியஸ் ப்ரூட்டல் சீன்ஸோட வந்துட்டு ஈக்குவலி ஆகாது. ஒவ்வொரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி நடக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டவுல நடக்கிற ஒரு ப்ரூட்டல் சீன்ஸா இருக்கட்டும், அது வந்து வேற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா வந்து இருக்கும். அதெல்லாம் பாக்குறப்போ வந்துட்டு செம்மையா வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதெல்லாம் வந்துட்டு ஸ்கிரீன்ல நல்ல ஒரு சவுண்ட் ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து பார்த்தா மட்டும்தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையா வந்து கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ப்ரூட்டல் சீன்ஸ் வந்துட்டு இந்த படத்துல வந்து எக்கச்சக்கமா வந்து இருக்குது. பட் இருந்தாலுமே அது வந்து சின்னதா அப்படியே வந்துட்டு போனாலுமே வந்துட்டு அது வந்து கண்டிப்பா வந்து மாசம் வந்து பதிந்துடும். அந்த மாதிரி ஒரு ப்ரூட்டல் சீன் வந்துட்டு இந்த டைரக்டர் வந்து கொடுத்திருக்காரு. அதுவா இருக்கட்டும். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படத்துல வந்து சினிமாட்டோகிராஃபி வந்துட்டு இது வந்து ஒவ்வொரு ஃப்ரேம் வந்து செதுக்கலாம் வந்து பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இந்த படமே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் லொகேஷனுக்கு வந்து அடைஞ்சிருக்கு. அந்த ஒரு டவுனுக்குள்ளே மட்டும்தான் வந்துட்டு அந்த ஒரு கேரக்டர்ஸ்குள்ளே மட்டும்தான் வந்துட்டு அந்த ஒரு படமே வந்துட்டு அந்த படத்தோட கதையை வந்து மூவ் ஆன வச்சுக்கோங்க. அந்த ஒரு கதையை வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேமா வந்துட்டு வேற மாதிரி ஒரு செதுக்கலை வந்து கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து வேற மாதிரி வேலைப்பாடு வந்து கொடுத்துருக்காரு. அதுவா இருக்கட்டும். இந்த ப்ரூட்டாலிட்டி சீன்ஸ் வந்துட்டு ஒரு ரியலிஸ்டிக்கா காமிக்கிறாங்க. ஒரு ஒரு பக்கா ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்கணும். அது பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து பக்கா வந்துட்டு கரெக்டா வந்து கனெக்டட் ஆகணும். அது வந்து எடிட்டிங்கா இருக்கட்டும், அதை எடுத்துக்கிட்டு அந்த சீன் வந்து டைரக்ஷன் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா அந்த சிஜி எஃபெக்ட்ஸ் ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா. இந்த படம் வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எப்படின்னா ஒரு ப்ரூட்டாலிட்டி சீன்ஸ் ஒரு மர்டர் சீன்ஸ் நடக்குது அப்படின்னா வந்துட்டு அந்த சீனை வந்து எந்த அளவுக்கு வந்து கரெக்டா வந்து அது வந்து கரெக்டா எலிவேட் பண்ணா அது வந்து கரெக்டா வந்து மக்கள் வந்து கரெக்டா வந்து ஒரு ரியலிஸ்டிக் வந்து பொருந்தும். எப்படின்னா இப்ப வந்து ஒரு ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு அந்த ஒரு சூப்பர் நேச்சர் மூலியமா வந்து சாவறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த சீன்ல வந்து நம்ம இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு வந்து அந்த இன்ட்ரோ வந்து டவர் சீன் ஒன்று நடக்குங்க. அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சும்மா நார்மலா வந்து மேல போய் உச்சியில போய் நிப்பாங்க அந்த டவர்ல. ஆனா அந்த சீன் வந்து நம்மளே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து இப்ப நம்ம வந்து ரொம்ப உயரத்துக்கு போயிட்டோம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நம்ம வேர்க்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து ஃபீல் ஆகும். டவர்ல போய் நிக்க அவங்க சும்மா ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா டவர்ல போய் நிப்பாங்க இன்ட்ரோ சீன்ல. அந்த டவரை பார்த்து அந்த சீன் பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு அந்த சீன் அங்க இருந்து நம்மளுக்கு வந்துட்டு அவர் கை காலம் வந்துட்டு வேர்வெடுத்து போயிடும். அந்த மாதிரி ஒன்று சீன் பண்ணிருப்பாங்க. அதுவா இருக்கட்டும். இந்த மாதிரி சிஜிஎஃப்எஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருக்கு. மிகப்பெரிய வந்து எஃபோர்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க அந்த டீம். உண்மையா சொல்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபெக்ட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த ஒரு ப்ரூட்டல் சீன்ஸ் வந்து ரியலிஸ்டிக்கா காமிக்கிறதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சிஜிஎஃப்எஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது அவங்களா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு டீம். அது வந்து சொதப்பிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு படம் வந்துட்டு ஃபுல்லா வந்து காலி பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டீம் பாத்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டா வந்து ப்ராப்பரா எந்த அளவுக்கு பெருசா வந்து ரியலிஸ்டிக்கா கொடுக்க முடியுமோ அது வந்து சூப்பரா வந்து கொடுத்திருந்தாங்க. அதுவா இருக்கட்டும். அந்த சவுண்ட் டிசைன் இருக்கு பாத்தீங்களா. அதுதான் அந்த சவுண்ட் டிசைன் இந்த ஷில்லிங் காசு வந்து உழுதா இருக்கட்டும், சும்மா காத்து விஷயமா இருக்கட்டும்,
இந்த புல் அப்படியே அசர சீனா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவ்வளோ கிளியராங்க. ஸோ அவ்வளோ கிளியரா வந்துட்டு சின்ன சின்ன விஷயம் கூட பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன விஷயம் கூட வந்துட்டு அவ்வளோ சூப்பரா வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இது இந்த ஜான்ராவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தினால அந்த இயற்கைக்குள்ள இருந்து என்னென்ன அடங்கியிருக்கும். ஸோ இந்த சூப்பர் நேச்சர் அப்படின்னா வந்துட்டு என்னென்ன அடங்கியிருக்கும். அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு அழகா சின்ன சின்ன விஷயங்களும் நோட்டீஸ் பண்ணி அதுக்கு அழகா வந்து சவுண்ட் டிசைன் வந்துட்டு ஒரு சூப்பரான, ஒரு லாஜிக்கான, ஒரு ரியலிஸ்டிக்கானது போட்டு தான் வந்துட்டு இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம்னே சொல்லுவேன். ஸோ அதுதான் நம்ம இந்த படத்த பொறுத்தவரைக்கும் எனக்கு பாசிட்டிவ் விஷயமே. என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு அவ்ளோ ரொம்ப ஓவர் ப்ரூட்டலா இருக்கு. இந்த படம் வந்துட்டு ரொம்ப ஓவர் பிளட்டா இருக்கு அப்படின்னு வந்து நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாரி ஒரு ப்ரூட்டலிட்டி நான் ஃப்ரான்சைஸ் பார்த்துருக்கேன். சோவா இருக்கட்டும், டெக்ஸஸ் செவன்ஸா இருக்கட்டும், எவில் டேட்டா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய இந்த மாரி ஒரு ப்ரூட்டலிட்டி அந்த சீரிஸ்லாம் பார்த்ததுனால வந்துட்டு எனக்கு இந்த படத்துல வந்துட்டு அந்த அளவுக்கு அவங்க காட்டுற ப்ரூட்டலிட்டி சீன்ஸ்லாம் வந்துட்டு ரியலிஸ்டிக்கா இருந்தாலுமே, அந்த ப்ரூட்டலிட்டி சீன்ஸ் அந்த டைரக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்றது? ரொம்ப ஓவர் ப்ரூட்டலா இல்லையோ! இவங்க சொல்ற மாரி வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்லையே! அப்படின்ற மாரி ஒரு விஷயம் தோணுச்சு. மேபி நீங்க வந்து நான் சொன்ன இந்த ஈவில் டெட் அந்த அந்த பிரான்சைஸ நீங்க பார்க்காம இருந்தீங்க வந்து டெஃபினட்டா வந்து இதுவே வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ட்ராமாட்டிக்ஸ் வந்து எடுத்து குடுத்துரும். பட் ஓவராலா நீங்க இதெல்லாம் பார்த்தீங்க. இந்த மாரிலாம் வந்து நீங்க பார்த்து பழகுன ஒரு ஆளு. இந்த ப்ரூட்டலான வந்துட்டு எப்படிப்பட்ட ப்ரூட்டலா இருந்தா நான் பார்த்துருவேன்ப்பா! அப்படின்ற மாரி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுல வந்து அவங்களும் வந்துட்டு இந்த படம் பார்க்குறப்போ வந்து கண்டிப்பா வந்துட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் டிசப்பாயின்டட் ஆகும். ஸோ அவங்க ரொம்ப ஓவர் ப்ரூட்டல்ன்னு சொன்னாங்களே அந்த அளவுக்கு பெருசா இல்லையே! அப்படின்ற மாரி ஒண்ணு தோணும். ஸோ இதுதான் இந்த படத்துல இருந்து எனக்கு ரொம்ப மேஜரா பட்ட ஒரு நெகட்டிவ். மத்தபடி இந்த படத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த படத்த நீங்க கிட்ஸ் கூட கொண்டு போனீங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த படம் வந்துட்டு ஒரு P18 அந்த சென்சார் தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்த நீங்க கிட்ஸ் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டா அவங்க கொஞ்சம் ட்ராமடைஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் நெறைய இருக்குது. மத்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்துட்டு ஓவராலா வந்துட்டு ஒரு நல்ல ஸ்க்ரீன்ல, ஒரு நல்ல சவுண்ட் ஸ்பீக்கர் சிஸ்டம்ல நீங்க கண்டிப்பா படத்த பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்துட்டு இந்த படம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குடுக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பா.